Welcome to Future Vision Study Center Salem. UG TET to Zoology Unit 11 Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எலாபரேட்டாக எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா எப்படி இருக்குது, அதில் மொனீரா பாக்டீரியாவோட இதெல்லாம் பார்க்கலாம். மேஜர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃப்ளஜினேஷன்ஸை பொறுத்து அதோட வகைகள் எல்லாத்தையுமே நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. இப்போ மொனீரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொனீரா அப்படின்றது ஒரு கிங்டம். இதில் என்ன வருது, ப்ரோகேரியோட்ஸ் எல்லாமே இந்த மொனீராவில் வரும். இப்போ பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா ஆர் இன்க்ளூடட் இன் மொனீரா. மொனீராவில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவும் சைனோ பாக்டீரியாவும் வரும். நம்ம முன்னாடி கிளாசிஃபிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தே லேக் ஏ நியூக்ளியர் மெம்பரேன். இதில் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை. அண்ட் தி நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு. இதில் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாததுனால இது நியூக்ளியர் மெட்டீரியல் நியூக்ளியாய்டாக காணப்படுது. தே லேக் தி இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதில் இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஆப்சென்ட்டு. த கிங்டம் மொனீராவை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸில் விக்டேட்டர் ஆர்ஹெச் விக்டேட்டர் அப்படின்றவர் 1969 ப்ரப்போஸ் பண்ணாரு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம், இந்த மொனீராவுக்குன்னா எஸ்ஸெரிசா கோலையை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் டயக்ராமெட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் எஸ்ஸெரிசா கோலை இருக்குது. இது பாக்டீரியா ஃப்ளஜெல்லாம். இது லோகோமோஷன்ஸ்க்காகவும் ஃபுட் கேப்சருக்காகவும் யூஸ் ஆகுது. நியூக்ளியாய்டு சர்க்குலர் டிஎன்ஏ. இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால தான் இது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ரைபோசோம்ஸ் இருக்குது, பிளாஸ்மிட் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரைன்ஸ் இருக்குது, செல்வால் இருக்குது, கேப்சூல் அதை சுற்றி சரௌண்டடாக இருக்கு. ஓகே, இப்போ பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா மைக்ரோஸ்கோபிக், நுண்ணோக்கியால மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம். யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்ஸ் மட்டும் இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் அனிமல்ஸு. The study of bacteria is called என்னன்னு சொன்னோம், பாக்டீரியாலஜி அப்படின்னு சொன்னோம். ஈரன்பெர்க் அப்படின்ற ஒரு 1829 இந்த ஜீனஸ் பாக்டீரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. யாரு? ஈரன்பெர்க் அவர்கள். அப்போ பி ஃபார் என்னது, பெர்க் அப்படின்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ யார் இது பண்ணாங்க? ஈரன்பெர்க்கு. இப்போ பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அதாவது வாட்டரு, சாயிலு, ஏரு, நம்மளோட பாடி, நம்ம மற்றவங்களோட பாடி அதாவது உள்ளேயும் வெளியேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஸெரிசா கோலை, லாக்டோபாசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இந்த பாக்டீரியாவுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஃபியூச்சர்ஸ், அதாவது சிறப்பு பண்புகள் என்ன? The following are the major features of the bacteria. They exist everywhere. நம்ம சொன்ன மாதிரி நீர், நிலம், காற்று, ஆகாயம், மனித உடம்பு, உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா இருக்கு. இது ஒரு யூனிசெல்லுலார். சம் எக்ஸிட் ஆர் காலனல். சில இது பார்த்தீங்கன்னா கூட்டு உயிரியாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடையதாக இருக்கும். தே ஆர் ப்ரோகேரியோட்டிக்காக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 மைக்ரான் டு 3 மைக்ரான் அளவுக்கு சைஸ் இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. தே ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ராட் ஷேப்பில் இருக்கு, ஸ்பெஸ் ஷேப்பில் இருக்கு, ஸ்பைரல், ஃபிலமெண்டஸ், இந்த ஷேப்பில் எல்லாமே பாக்டீரியா இருக்கும். த செல் இஸ் என்க்ளோஸ்டு இன் செல் என்வலப் என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூல், செல் வால் அண்ட் ஏ பிளாஸ்மா மெம்பரேன். இது மூணும் பார்த்தீங்கன்னா அந்த செல்லை ஒரு என்வலப்பாக கவர் பண்ணியிருக்கும். நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரீப்ரசன்டட் பை நியூக்ளியாய்டு. ஏன்? வித்தவுட் ஏ நியூக்ளியர் மெம்பரேன். அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னல் டிஎன்ஏவும் இதில் இருக்கு. அதற்கு பேர் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சைட்டோபிளாஸ்மில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இந்த பிளாஸ்மிடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த குளோனிங்க்கெல்லாம் பயோடெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இதான் பயன்படுத்துவாங்க. வெக்டார்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கு. அண்ட் மீசோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு.
அப்போ அதர் ஆர்கனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸ், கோல்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல்ஸ் இது எல்லாமே என்னவா இருக்கு? ஆப்சென்ட்டாக இருக்கிறது. ஏன்? இது ஒரு ப்ரோகேரியோட்டிக். யூகேரியோட்டிக்னா இது எல்லாமே ப்ரெசென்ட்டா இருந்திருக்கும். அப்போ அப்பண்டேஜஸ் அதாவது பக்க உறுப்புகளான ஃபிளஜெல்லா, பிள்ளை இது எல்லாமே ப்ரெசென்டடா இருக்கு. தே ஆர் எய்தர் கிராம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாகவும் வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஆப்சென்ட், பட் ஸோ அப்சார்ப்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இதுல ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. இது எப்படி மல்டிப்ளை அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி பண்ணுது? பைனரி ஃபிஷன்ஸ் மூலியமா பண்ணுது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில சமயம் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்ஸ்லையுமே வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுல இன்வால்மெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாக்டீரியா அப்படின்றது யூனிசெல்லுலார்னு சொல்லியிருந்தோம். மைக்ரோஸ்கோபிக் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் லேக்கிங் குளோரோஃபைல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சைன்னு சொல்லக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு என்ன பண்ணுது? தனக்கு தேவையான ஊட்டச்சத்திற்கு பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கிறது. பாக்டீரியா வேர் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட்னா அனைத்து இதுலேயுமே வந்துட்டு இருக்கும். ஆம்னி அப்படின்னா இப்போ ஆம்னிவோரஸ் அப்படின்னா அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 0.5 நியூமீட்டர் டு 600 நியூமீட்டர் வரைக்கும் இதோட அளவு வந்துட்டு இருக்கும். இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாகவோ, ராட் ஷேப்பாகவோ, ஸ்பைரலாகவோ, கர்வ்டோ வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு காக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். காக்கஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதாவது கோள வடிவத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து the individual spherical bacterium is called மைக்ரோகாக்கஸ். அதாவது தனியாக ஒரு ஸ்பெரிக்கல் பாக்டீரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஸ்பெரிக்கல் பாக்டீரியல் பார்த்தீங்கன்னா பேரா வந்துட்டு ஜோடியாக வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். இதற்கு பேரு டிப்ளோகாக்கை, அதாவது டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிப்ளோ இதை டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்படின்னு அர்த்தம். சில காக்கை பார்த்தீங்கன்னா 4 4 வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இப்போ 4க்கு என்ன சயின்டிபிக் டேர்ம்? டெட்ரா. அப்போ இது வந்துட்டு டெட்ரா காக்கை. சில காக்கை பார்த்தீங்கன்னா செயின்ஸ் மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருக்கும். அதற்கு பேரு ஸ்டெப்டோ காக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழைக்கப்படும். அப்போ ஷேப் ஆஃப் த பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ காக்கஸ், ஸ்பைரில்லம், காக்கோபாசிலஸ், பேசிலஸ், விப்ரியோ, ஸ்பைரோசீட்டே, பிலியோமார்பிக், அதாவது பல்வேறு வடிவங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் பாக்டீரியா வந்து அது லைவ் பண்ணக்கூடிய ஹேபிடேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். When the cocci arranged in clusters like a bunch of grapes, they are called staphylococcus. அப்ப இந்த காக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு பேர் ஸ்டெப்பைலோகாக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இப்போ ராட் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பேசில்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த பேசில்லஸ் மேபி ஃபவுண்ட் இன் இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், அல்லது பேர்ஸாகவும் இருக்கலாம், அல்லது செயின்ஸாகவும் வந்துட்டு இருக்கலாம், அல்லது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் மாதிரி முன்ன சொன்னோம் இல்லையா காக்கஸ், அது மாதிரி ஜோடியாகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம், செயின்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லைனா அந்த திராட்சை கொத்து மாதிரி வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இண்டிவிஜுவலாக ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம்? பேசிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு அது பேர்ஸாக இருந்துச்சுன்னா டிப்ளோ பேசிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே ஒரு செயின்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டெப்டோ பேசிலஸ் அப்படின்னும், ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டெப்பைலோ பேசிலஸ் அப்படின்னும், இந்த ஸ்பைரல் பாக்டீரியா வந்துட்டு ஸ்பைரலி கர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்துட்டு ஸ்லைட்லி கர்வ்டு லைக் கமா புள்ளி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து விப்ரூரியர் ஸ்பைரலி கால்டு, எக்ஸாம்பிள் ஸ்பைரிலம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இன் அடிஷன் there are filamentous bacteria and fungus like bacteria. இதெல்லாம் தாண்டி ஒரு கசை இலைகள் மாதிரியோ அல்லது ஒரு பூஞ்சை மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கிறது. அப்போ தே ஆர் மல்டி செல்லுலார். அப்படி இருக்கக்கூடிய பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். முன்ன சொன்னது எல்லாமே
யூனிசெல்லுலாரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிலமெண்டஸா ஃபங்கஸ் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மல்டி செல்லுலார். இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்துட்டு இருக்கிறது. தே ஆர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ரிட்டைன் வயலட் கலர் ஆன் கிராம் ஸ்டெயினிங். அப்போ கிராம் ஸ்டெயின் பண்ணக்குள்ள அந்த வயலட் கலர் ஊதா நிறத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்றது எல்லாமே என்னது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எப்படி அப்பியர் ஆகும்? ரெட் கலர்ல சிவப்பு நிறத்துல வந்துட்டு அப்பியர் ஆகும். அத பாக்டீரியா மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். சிலது வந்துட்டு நகரக்கூடியதா இருக்கும், சிலது வந்துட்டு நான் மொட்டைலா வந்துட்டு இருக்கும். அப்ப ஃபிலமெண்டஸ் பாக்டீரியம் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். செயின்ஸ் ஆஃப் கொனிடியா, ஸ்போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். தே மே ஆர் மே நாட் கண்டெயின் ஃபிளஜெல்லா. ஒரு சிலதுல பார்த்தீங்கன்னா ஃபிளஜெல்லா இருக்கும், ஒரு சில பாக்டீரியால ஃபிளஜெல்லா வந்துட்டு இருக்காது. when the flagellum is absent the bacterium is called ஏட்ரைகோஸ். இது ரொம்ப முக்கியம். ஏ அப்படின்னாவே என்னது? இல்லை, நோ அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ட்ரைகோஸ் அப்படின்றது இங்கே ஃபிளஜெல்லத்தை குறிக்கக்கூடிய ஒரு டேர்மு. அப்போ எதுலெல்லாம் எந்த பாக்டீரியா ஃபிளஜெல்லாம் இல்லையோ அது ஏட்ரைகோஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சப்போஸ் அந்த பாக்டீரியா ஒரே ஒரு ஃபிளஜெல்லா மட்டும் ஒரே ஒரு முனையில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அப்படின்னாவே என்னது? மோனோ அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதற்கு பேர் மோனோ ட்ரைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபிளஜெல்லம் ப்ரெசன்ட் போத் த சைடு, இரண்டு முனைகளிலுமே ஃபிளஜெல்லம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் ஆம்பி ட்ரையோகோஸ். இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்? இப்போ ஆம்பிபியன்ஸ்ன்றது நீர் மற்றும் நிலத்தில் இரண்டுலையும் வாடுறதுனால இருவாழ்விகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இரு முனைகளிலும் அந்த ஃபிளஜெல்லம் இருக்கிறதுனால ஆம்பி ட்ரைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இப்போ ஈஸியா இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ when there is a bunch of flagella at one end, இப்போ ஒரு முனையில் ஒரு கற்றையாக இந்த ஃபிளஜெல்லா கசையிலைகள் வந்து காணப்படுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? லோபோட்ரைகோஸ். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது லோபோட்ரைகோஸ் அப்படின்னு சொல்லுவோம். some bacteria the flagella present all over the cell, this bacteria are called பெரிட்ரைகோஸ். சில பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அதோட உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா கசை இலைகளை வந்துட்டு பெற்றிருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெரிட்ரைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. தென் பாக்டீரியா மேபி மொட்டைலா நான் மொட்டைலா இருக்கலாம். ஆக்சுவலாக அதை வந்துட்டு நகரும் தன்மையுடையது. பேஸ் இல்லை ஸ்பைரில்லாவாக இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் மொட்டைலா இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருக்கும். த காக்கை ஆர் நான் மொட்டைல். கோல வடிவத்தில் இருக்கிறது நோ மூமெண்ட். மொட்டாலிட்டி இஸ் brought about by ஃபிளஜெல்லா. அப்போ அதற்கான இது பார்த்தீங்கன்னா ஃபிளஜெல்லா மூலியமாக தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கும். The flagella are present in bacilli and spiral bacteria. இது ரொம்பவே முக்கியம். அப்போ எதுலெல்லாம் ஃபிளஜெல்லா வந்து ஃபிளஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பேசிலையிலையும் ஸ்பைரல் பாக்டீரியாவிலையும் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். தே ஆர் ஆப்சன்ட் ஃப்ரம் காக்கையில் கோல வடிவத்தில் இருக்கலாம், இது வந்துட்டு இருக்காது. இது வந்துட்டு விப் லைக். தே ஆர் விப் லைக்னா ஒரு சாட்டை மாதிரி வந்துட்டு இருக்கும். ஈச் ஃபிளஜெல்லம் ஹேஸ் 3 பார்ட்ஸ். அப்போ அந்த ஃபிளஜெல்லத்தில் இருக்கக்கூடியதுல 3 பகுதிகள் வந்து இருக்கு. என்னென்ன? பாசல் பாடி, எ ஹூக் அண்ட் எ சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக வந்துட்டு காணப்படுது. ஆக்சுவலாக எதற்காக ஃபிளஜெல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகி போகிறதுக்காக அந்த ஃபிளஜெல்லா வந்துட்டு பயன்படுத்திக்குது. முன்ன சொன்ன மாதிரி ஏட்ரைகோஸ் அப்படின்னா என்னது? ஆப்சன்ட். ஏனாவே இல்லை அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ஏ ஃபார் ஆப்சன்ட் அப்படி கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மோனோட்ரைகஸ்னா ஒரே ஒரு எண்டில் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் ஃபிளஜெல்லா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லோபோட்ரைகஸ் அப்படின்னா ஒன் எண்டில் ஒரு கற்றையாக பஞ்சாக வந்துட்டு இருக்கக்கூடியது. ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னா இரு முனைகளிலும் வந்துட்டு ஃபிளஜெல்லம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. பெட்ரிட்ரைகஸ் அப்படின்னா செல் ஓவர் த செல் ஓவர் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு இருக்கிறது. ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னா இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிபிலியோபோட்டோட்ரைகஸ். இது வந்துட்டு ரொம்பவே இதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆம்பிட்ரைகோகஸ் அப்படின்றது 2 முனைகளும் ஒரே ஒரு ஃபிளஜெல்லா இருக்கிறது. இதுவே ஆம்பிலோபோட்ரைகோகஸ் அப்படின்னா இரு முனைகளும் கற்றையாக வந்துட்டு இருக்கிறது. ஏன்னா லோபோ அப்படின்னாவே எனது கற்றை அப்படின்னு அர்த்தம். ஆம்பி அப்படின்னாவே இருமுனைகள் அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜினேஷன் பாக்டீரியா. அதாவது பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃப்ளஜெல்லாவுக்கும் ஒரு டைப்ஸ் இருக்குது.
எனது சில இது வந்துட்டு ஏர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், முடிகள் மாதிரி அந்த பாக்டீரியா மேலே ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். தீஸ் ஆர் பிள்ளை ஆர் ஃபைப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இது எதற்காக யூஸ் ஆகுது? அட்டாச்மெண்ட், ஏதாவது ஒரு ஹோஸ்ட் மேலே போய் அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்குது. சம் பிள்ளை ஆர் லாங்கர் இன் சம் பாக்டீரியா அண்ட் தே கால்டு செக்ஸ் பிள்ளை. சில இதில் வந்துட்டு நீளமாக வந்துட்டு இருக்கும், அது வந்துட்டு இனப்பெருக்கத்திற்காக வந்துட்டு பயன்படுத்திக்குது. A bacterial cell consists of a central mass of protoplasm surrounded by plasma membrane and cell wall. அப்போ பாக்டீரியல் செல்ல பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரலில் புரோட்டோபிளாசம் வந்துட்டு இருக்கும், அதை சுற்றி பிளாஸ்மா மெம்பரேனும் செல் வாலும் வந்துட்டு அமைக்கப்பட்டு இருக்கும். இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த செல் என்வலப் கால்டு கேப்சூல். அதை சுற்றி அந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு என்வலப் இருக்கும், அதற்கு பேர் தான் என்னது? கேப்சூல்ஸு. ஆன் வெட்டிங் த கேப்சூல் பிகம் ஸ்லிம்மி லேயர் அரௌண்ட் தி செல்வில். அதாவது வறட்சியாக இருக்கிற காலத்தில் அந்த கேப்சூல் என்ன பண்ணும், அப்படியே ஸ்லிம்மி லேயரா அது மேலே போய் அந்த வாலில் சுற்றி வந்துட்டு அட்டாச்சாக இருக்கும். இன் சம் செல்ஸில் அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் கேப்சூல் அண்ட் த செல் வால். சில பாக்டீரியல் செல்களில் இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் செல் வாலுக்கும் கேப்சூலுக்கும் இடையில வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். த பாக்டீரியா கவர்ட் பை எ கேப்சூல் ஆர் கால்டு கேப்சுலேட்டட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். எது மேலெல்லாம் கேப்சூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேப்சுலேட்டட் பாக்டீரியா. அப்போ த பாக்டீரியா விச் டு நாட் கண்டெயின் எ கேப்சூல், அதற்கு பேர் நான் கேப்சுலேட்டட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்றது கொலாய்டியல் நேச்சர் உடையது, அதாவது கூழ்மமாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் உடையது. இட் டஸ் நாட் எக்ஸிபிட் ஸ்ட்ரீமிங் மூமெண்ட். ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் அப்படின்னா இப்படி அலையா மிதக்கிறது இருக்கு இல்லையா, அதனால இப்போ நார்மலாக லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா மிதந்து போகும். இது வந்துட்டு ஒரு கூழ்மமாக ரொம்ப திடமும் திரமும் சேர்ந்து ஒரு கெட்டியாக இருக்கக்கூடிய இதனால வந்துட்டு அலையாக வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ண முடியாது. இதில் வந்து ரைபோசோம்ஸ் அண்ட் மீசோசோம் செல் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இருக்கு. கோல்கை பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்ரோகாண்ட்ரியா போன்ற செல் உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு ஆப்சென்ட்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ரைபோசோம் பார்த்தீங்க அப்படின்னா 70S டைப் ரைபோசோம்ஸாக இருக்கிறது. மீசோசோம்ஸ் ஆர் பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், ஒரு பை போன்ற அமைப்பாக இருக்கும். ஃபார்ம்டு பை தி இன்வாகினேஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். எப்படி வந்து இந்த மீசோசோம் ஃபார்ம் ஆகுது, அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு சில இடத்துல ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி மடிப்புகளாக மடிக்கப்படும். அப்போ அது ஒரு பையாக வந்துட்டு நமக்கு தெரியும், அதற்கு பேர் தான் என்னது? மீசோசோம்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த புரோட்டோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கிறது, அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட், அது சர்க்குலர் டிஎன்ஏவாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதற்கு பேர் தான் பிளாஸ்மிடு. இட் இஸ் நாட் சரௌண்டட் பை த நியூக்ளியர் மெம்பரேன், அதனால் வந்துட்டு நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியர் மெட்டீரியல் ஆஃப் பாக்டீரியாஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சில பாக்டீரியாவில் எக்ஸ்ட்ரா குரோமோசோமனல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அதற்கு பேர் தான் பிளாஸ்மிட். இது பயோடெக்னாலஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு வெக்டார்ஸாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன் த பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். அது எந்த விதமான உணவூட்ட முறையை மேற்கொள்ளுதுன்ற பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஆட்டோட்ரோப்ஸ், தற்சார்பு ஊட்டமுறை, இன்னொன்று வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸ், பிறச்சார்பு ஊட்டமுறை. அப்போ ஆட்டோட்ரோப்ஸாக இருக்கிறது எல்லாமே யூஸ் த கார்பன் டை ஆக்சைடு சோர்ஸ் ஆஃப் த கார்பன். அதற்கு கார்பன் தேவைன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு தன்னோட ஆற்றலை வந்துட்டு சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குது. ஏன்னா பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்லாம் அப்படி தானே, ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஹெட்டிரோட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பனன்ட் சோர்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுது. அப்போ இந்த ஆர்கானிக் அப்படின்னா என்னது, ஏதாவது இறந்த உடலங்கள் இல்லைன்னா செடி கொடி அதுங்கள் எல்லாத்தையும் வந்து பற்றி கொண்டு தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்கின்றன. அதுக்கடுத்து த பாக்டீரியா மேபி ஏரோபிக்கா இருக்கலாம், ஆனரோபிக்கா இருக்கலாம், ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக்கா இருக்கலாம். அதாவது காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம், ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக்காவும் வந்துட்டு இருக்கலாம். ஏரோபிக் பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேஷனுக்காக, சுவாசத்திற்காக ஆக்சிஜனை பயன்படுத்திக்குது. ஆனரோபிக் பாக்டீரியானா கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்திக்கும். ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ்னா யூஸ் ஆக்சிஜன் when oxygen is available and use carbon dioxide where not. ஓ ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் அப்படின்னா என்ன,
ஆனரோபிக்னா காற்றுள்ள சுவாசம், அப்போ ஆக்சிஜனும் எடுத்துக்கும்னு தெரியும். ஆரோபிக்னா ஆனரோபிக் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அப்போ ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இருந்துச்சுன்னா அதை ஆக்சிஜனை பயன்படுத்திக்கும். சப்போஸ் அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திக்கும். இதற்கு பேர் தான் என்னது ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் பாக்டீரியா கிளாசிஃபைட் இன்டு 3 groups. அதாவது இந்த பாக்டீரியா எவ்வளோ வெப்பத்தை வந்து தாங்கிக்குது அப்படின்றத அடிப்படையாக கொண்டு 3 குழுவாக வந்துட்டு பாக்டீரியாவை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீசோபிலிக் பாக்டீரியா. இது பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ் கூட தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையது. தெர்மோபிலிக் பாக்டீரியா அபவ் 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய, ஏன்னா தெர்மோ அப்படின்னாவே டெம்பரேச்சரா அதிகமா, பிலிக் அப்படின்னாவே லவ்விங், வெப்பத்தை, ஹீட் லவ்வர் இல்லையா, அப்போ 40 டிகிரி செல்சியஸ் கூட தாங்கக்கூடியது. சைக்ரோபிலிக் பாக்டீரியானா லெஸ் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இருக்கும். இந்த டிகிரி செல்சியஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, த மீசோஃபிலிக் பாக்டீரியா க்ரோ வெல் இன் டெம்பரேச்சர் பிட்வீன் 25 டிகிரி டு 40 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நல்லா வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தெர்மோபிலிக் பாக்டீரியா க்ரோ வெல் அபவ் 40 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நல்லாக வாழக்கூடியது. சைக்ரோபிலிக் பாக்டீரியான்றது லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸில் வெள்ளம் வந்துட்டு வாழக்கூடியது. அப்போ இந்த பாக்டீரியாவெல்லாம் எப்படி வந்துட்டு மல்டிப்ளை ஆகுது, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், காய்னிடோஸ்போர்ஸ், இது மூலியமாலாம் என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷன்ஸை மேற்கொள்ளுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி டிஃபைனிங் காம்பனண்ட் ஆஃப் பாக்டீரியல் செல் வால்? பாக்டீரியல் செல் வால்ல இருக்கக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட பொருள் பெப்டிடோகிளைகோன். இது வந்து ஆர்கியோபாக்டீரியாவில் இல்லை, யூபாக்டீரியாவில் வந்து ப்ரெசென்டாக இருக்கும். அப்போ பெப்டிடோகிளைகான் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. செகண்டு, பாக்டீரியா வித் லெஸ் தென் கம்ப்ளீட் ட்விஸ்ட் ஆர் கமா ஷேப்டு இஸ் நவுன் ஆஸ். அதாவது கமா ஷேப்பில் இருக்கக்கூடிய, அதாவது கம்ப்ளீட்டாக இருக்கும், அதாவது இந்த ட்விஸ்டிங், அந்த பின்னக்கூடிய அந்த பின்னல் குறைவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை விப்ரியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்ச் தி ஃபாலோயிங்: ஏ ட்ரைகோஸ், பெரிட்ரைகோஸ், ஆம்பிட்ரைகோஸ், லோபோட்ரைகோஸ். நம்ம ஒன்று சொன்னதை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக அப்படின்னாவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஃபார் என்னது, ஆப்சன்ட்னு சொன்னேன். அப்போ ட்ரைகோஸ் அப்படின்றது ஃப்ளஜெல்லா. அப்போ ஃப்ளஜெல்லா ஆப்சண்ட்டாக இருக்கிறது எங்கே இருக்குது, ஃப்ளஜெல்லா மீன்ஸ் ஆப்சண்ட். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. பெரிட்ரைகோஸ் அப்படின்னா ஓவர் த செல்வால், செல்லை சுற்றியும் வந்துட்டு அந்த ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது பெரிட்ரைகோஸ். அப்போ இது வந்துட்டு செகண்டு. ஆம்பிட்ரைகோஸ் அப்படின்னா ஆம்பிபியன் அப்படின்னா 2. அப்போ 2 பக்கத்துலேயும், அதாவது போத் எண்டுலேயுமே வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கு, 1 ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது. அப்போ இது வந்து தேர்டு. லோபோட்ரைகோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாக வந்துட்டு ஒரே ஒரு எண்டில் மட்டும் இருக்கிறது, இது ஃபோர்த்து. அப்போ என்னது 2 3 1, அது சாரி 3 1 2 4. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து, ஐடென்டிஃபை தி கரெக்ட்லி மேட்ச்டு. கரெக்டாக எது மேட்ச் ஆகிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மீசோஃபிலிக் பாக்டீரியா இது வந்துட்டு ராங். அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து தான் 40 டிகிரி செல்சியஸை வந்து டாலரேட் பண்ணக்கூடியன்னு பார்த்தோம். இங்கே 20 இருக்கு, அதனால இது வந்துட்டு ராங்கு. ஓகேவா. அதுக்கடுத்து தெர்மோபிலிக் பாக்டீரியா அபவ் 40 டிகிரி செல்சியஸ், இது கரெக்டு. சைக்ரோபிலிக் பாக்டீரியா லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸ், இது கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் ராங், இங்கே வந்துட்டு தவறாக கொடுத்துருக்கு, சாரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லி ராங், சரி கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்களா, கரெக்ட்லி மேட்ச்டு இது வந்துட்டு ராங்கு. அப்போது செகண்டு தேர்டு தான் வந்துட்டு கரெக்ட் இல்லையா. அப்போது செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால தான் கொஸ்டின்ஸை வந்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு நாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து 5th கொஸ்டின், விச் பார்ட் டஸ்
சி ரீப்ரசன்ட் இன் தி ஃபிகர் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இந்த சி அப்படின்றது எதை வந்துட்டு குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியாய்டா ரைபோசோம்ஸா எண்டோபிளாஸ்மிக் லைசோசைமா கொடுத்துருக்காங்க. நியூக்ளியாய்டு ஏன்னா வித்தவுட் த நியூக்ளியர் மெம்பரேன், அதனால நியூக்ளியர் மெட்டீரியல் நியூக்ளியாய்டா வந்துட்டு இருக்கு. அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதில் பாக்டீரியா மொனீராவோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ், அதோட ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்டடாக இருக்கிறத பொறுத்து ஃப்ளஜெல்லாம் பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் அது எவ்வளோ டெம்பரேச்சரை டாலரன்ஸ் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணிலாம் என்னென்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவே பார்ட் 2வா, அதில் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா எப்படி இருக்குது ப்ளஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாக்டீரியா என்ன அப்படின்றத எலாபரேட்டாக நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.